புதிய கட்சி தொடங்குகிறார் அண்ணாமலை. முதுகில் குத்திய பாஜக, பேரதிர்ச்சியில் மோடி. அதாவது தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் அந்த பொறுப்பிலிருந்து விலகினார். இதனை அடுத்துதான் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். அப்போது அதிமுக பாஜக கூட்டணியில் அண்ணாமலைக்கு விருப்பம் இல்லாததால் அவர் ஓரம் கட்டப்பட்டதாக முதலில் தகவல்கள் வெளியானது. அந்த வகையில் அண்ணாமலை கட்சி நடவடிக்கையிலிருந்து சற்று விலகியே இருந்த அண்ணாமலைக்கு நயினார் நாகேந்திரன் செயல்பாட்டில் அதிருப்தி ஏற்பட்டதாகவும் கட்சி வட்டாரத்தில் பேசப்பட்டது. மேலும் பாஜக சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் குறைந்ததாகவும் அவருடைய ஆதரவாளர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியும் வருகின்றனர். இதை தவிர நயினார் நாகேந்திரன் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கான பேனர்களில் அண்ணாமலையின் புகைப்படம் இடம்பெறாதது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் அண்ணாமலைக்கு என தனி இளைஞர் பட்டாளமே இருக்கின்றது. அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக பதவியேற்ற பின்னர் குக்கிராமங்களிலும் பாஜக வளர்ச்சி பெற்றது அனைவரும் அறிந்த விஷயம்தான். இந்த சூழ்நிலையில்தான் நயினார் நாகேந்திரன் மீதான அதிருப்தி காரணமாக ஆக்டிவ் அரசியலில் இருந்து சற்று விலகி இருந்த அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படும் என பாஜக மேலிடம் உறுதியளித்தது. இதை அமித்ஷாவும் ஊர்ஜிதப்படுத்தினார். இருந்தாலும் எப்போது அவருக்கு தேசிய அளவில் பொறுப்புகள் கிடைக்கும் என்ற தகவல் உறுதியாக இன்னமும் வெளிவரவில்லை. அநேகமாக அடுத்த பாஜக தேசிய தலைவர் யார் என்பதை முடிவு செய்த பின்னர் தான் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்புகள் வழங்கப்படும் என்று பாஜக வட்டாரங்கள் கூடி வருகிறார்கள். அந்த வகையில் பாஜக பொதுச் செயலாளர் பொறுப்பு அண்ணாமலைக்கு வழங்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் பாஜக தேசிய தலைவர் பதவிக்கான போட்டியிலும் அண்ணாமலையின் பெயர் அடிபடுவதாக அந்த கட்சி வட்டாரங்கள் கூடி வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அவரை தனி கட்சி தொடங்குமாறு வலியுறுத்துவதாக தகவல்கள் கசிந்து வருகிறது. இதற்கு வலு சேர்க்கும் விதமாக டெல்லியிலிருந்து குரல் ஒலிக்க தொடங்கிவிட்டது. மேலும் அண்ணாமலை அன்பு கூட்டம் என்ற பெயரில் இணையதளத்தில் விண்ணப்பம் ஒன்று வைரலாகி வருகிறது. உறுப்பினர் படிவம் என்ற பெயரில் பகிரப்படும் அந்த விண்ணப்பத்தில் உறுப்பினர்களின் பெயர், வயது, பிறந்த தேதியில் ஆரம்பித்து தொகுதி, வாக்காளர் அடையாள அட்டை எண் வரை அத்தனை விவரங்களும் இடம்பெற்றுள்ளன. இது அண்ணாமலையின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வாகவே கருதப்பட்டு வருகிறது. குறிப்பாக அண்ணாமலை அன்பு கூட்டம் அண்ணாமலை ஐபிஎஸ்ஸின் ரசிகர் மன்றமாகத்தான் செயல்படுகிறது. இதன் தலைமையகம் டெல்லியில் அமைந்துள்ளது. தமிழகத்திலும் உடுமலைப்பேட்டை, கோவை, சென்னை போன்ற நகரங்களில் எங்களுக்கு கிளைகள் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் எப்போது வேண்டுமானாலும் பாஜக மீது அதிருப்தி அடையலாம். நயினார் முன்பு நம்முடைய பலத்தை நிரூபிக்கத்தான் அண்ணாமலை மறைமுகமாகவே தன்னுடைய ஆதரவாளர்களை இணைத்து வருகிறார். குறிப்பாக எப்போது வேண்டுமானாலும் புதிய கட்சி அண்ணாமலை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளில் கூட மறைமுகமாக இறங்கி இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், புதிய கட்சி தொடங்கும் அண்ணாமலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.